Taste the Daily. ராணிப்பேட்டையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க மறுத்த விடியா திமுக கவுன்சிலர்களை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். ராணிப்பேட்டையில் நடந்த நகரமன்ற கூட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென அதிமுக கவுன்சிலர்கள் கோரிக்கையை விடுத்தனர். இதற்கு விடியா திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பழைய குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்கும் முடிவை மாவட்ட நிர்வாகம் கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். வனத்துறையிடம் சென்றால் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் கூறினர். மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க மறுத்த விடியா திமுக மேயரை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மாமன்ற கூட்டம் தொடங்கியதும் அதிமுக உறுப்பினர்கள் தங்களது பகுதியில் உள்ள பிரச்சினைகள் குறித்து பேசினர். பின்னர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதற்கு விடியா திமுக மேயர் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து மாமன்ற கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மாமன்ற கூட்டத்தில் குறைஞ்சபட்சம் இந்த 40 வெற்றிங்கிறாங்களே, 65 பேர் செத்து இன்னைக்கு தமிழகமே இன்றைக்கு மரண ஓலமா இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி இன்றைக்கு எல்லாமே அவல சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் கொண்டு வாங்கன்னு எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் சார்பாக நாங்கள் கோட்டோம். ஒரு இரங்கல் தீர்மானம் கொண்டு வருவதற்கு இந்த மாமன்றத்தில் மனம் இல்லை. நான் கேட்கறது மனச்சாட்சிப்படி இன்றைக்கு இந்த 40க்கு பாராட்டு கொடுக்கக்கூடிய தீர்மானம் மனித உயிர்கள் 65 பாதிக்கிற எதிர்காலத்தில் இதுவும் நடக்கூடாங்கிறதுக்காக ஒரு கண்டனம் தெரிவிக்கிற விதமாக அவர்களுக்கு குறைந்தபட்ச அந்த உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னா அதற்கு மறுக்கிறது. அதை கண்டித்து தான் இன்னைக்கு வெளியிடப்பட்டோம். சேலம் மாவட்டம் மேட்டூரில் பொதுமக்களுக்கு இடையூறாக போதை ஆசாமிகள் தகராறு செய்யும் வீடியோ வெளியாகி உள்ளது. மேட்டூர் அனல் மின் நிலையம் எதிரே அரசு மதுக்கடை உள்ளது. போக்குவரத்து அதிகம் உள்ள இப்பகுதியில் போதை ஆசாமிகள் இருவர் கம்புகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடியா ஆட்சியில் மது விற்பனை அதிகரிப்பால் போதை ஆசாமிகள் அட்டூழியம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பேச வாய்ப்பளிக்கவில்லை என மாவட்ட ஆட்சியரை கண்டித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் திருவடானை மற்றும் RS மங்கலம் விவசாயிகள் தங்களது குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவிக்க முயன்றபோது பேசுவதற்கு அனுமதி வழங்காமல் ஆட்சியர் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கூட்டத்தை Taste the Daily.